சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, உன்னுடைய இல்லத்தின் வாசலில் உனக்கு காவலாக நின்றிருந்த ஒரு ஆத்மா இங்கிருந்து புறப்பட்டு விட்டது. அந்த ஆத்மா எங்கிருந்து புறப்படுவதற்கு முன்பாக உன் அப்பா இடத்தில் ஒரு சத்தியத்தை பெற்றுக்கொண்டது. என்ன சத்தியம்? இந்த ஆத்மா இங்கிருந்து புறப்படுவதற்கு என்ன காரணம் என்பதனை எல்லாம் நிச்சயமாக நீ தெரிந்து கொள்ள வேண்டும். உன்னோடு இந்த சாயப்பா நான் இருக்கும் இந்த நேரம் உனக்கு எல்லாவற்றையுமே நான் சரியாக எடுத்துச் சொல்லிவிட வேண்டும். எல்லா விஷயங்களையும் உனக்கு நான் கவனமாக என்னவென்று புரிய வைத்துவிட வேண்டும். உனக்காக இந்த அப்பா முன்னின்று எதையும் சொல்லும் நேரம் நீ ஒவ்வொரு சூழ்நிலையும் என்னவென்று நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன்னோடு நான் இருக்கும் இந்த நேரம் ஒரு ஆத்மாவை பற்றிய ஒரு செய்தி உனக்கு வந்திருக்கிறது என்றால் அதை என் குழந்தை நீ சர்வ நிச்சயமாக கேட்டேதானே ஆக வேண்டும். இந்த ஆத்மா உன் இல்லத்தின் வாசலுக்கு காவலாக நின்றதற்கு ஒரு காரணம் உண்டு. சுற்றி நடந்த பல விஷயங்களும் சூழ்ந்து வந்த பல சூழ்ச்சிகளும் எப்பொழுதும் உனக்கு கொடுத்த காயங்களும் அதற்கு காரணம். எத்தனை தெய்வங்களுடன் இருந்தாலும் எப்படி உன்னுடைய குலதெய்வம் உன்னுடைய இஷ்ட தெய்வம் வரிசையில் உன் முன்னோர்களும் இருக்கிறார்கள். அதே நேரம் உன் இல்லத்தில் இருந்து போனவர்களுடைய ஆத்மாக்களும் அங்குத்தானே இருக்கிறார்கள். என் குழந்தையே, அப்படி இருக்கும்பொழுது இவர்கள் உனக்கு காவலாக நின்று கொண்டிருக்க வேண்டிய அவசியம் வந்ததில் எந்த சந்தேகமும் இல்லை. அதில் எந்த குழப்பமும் இல்லை. என் குழந்தையே, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயங்களும் உன்னை தேடி வருகின்ற பொழுதுகளில் எல்லாவற்றையும் தாண்டி நீ பெறக்கூடிய ஒரு மகிழ்ச்சியை நீ நிச்சயமாக இந்த வாழ்க்கையை அனுபவிக்க வேண்டும். இந்த ஆத்மா எண்ணியதும் அதுதானே. என் குடும்பத்தின் மீது அன்பு கொண்ட ஆத்மா அல்லவா, நிச்சயமாக அவர்களின் எண்ணமும் சிந்தனைகளும் முழுக்க முழுக்க உனக்கு நல்லது நடத்தி தரவும் உன்னுடைய வீட்டு வாசலுக்கு வருகின்ற எத்தனையோ தீய விஷயங்களிலிருந்து உன்னை காப்பாற்றுவதிலும் தான் இருந்து கொண்டிருந்தது. எல்லாவற்றையும் கடந்து எல்லா நிலைகளையும் தாண்டி உனக்கு இப்பொழுது இந்த சூழ்நிலைகள் என்னவெல்லாம் தருகிறது என்பதனை நாம் நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் வந்துவிட்டது. எல்லாமும் ஒரு நாள் இல்லை ஒரு நாள் நம்முடைய கஷ்டங்களுக்கு தீர்வை கொடுக்கும் அல்லவா. எல்லா பிரச்சனைகளும் கஷ்டங்களும் ஒரு நாள் இல்லை ஒரு நாள் நம்முடைய துன்பங்களுக்கெல்லாம் நல்லதொரு பதிலை கொடுக்கும் அல்லவா. அப்படித்தான் உன்னுடைய வாழ்க்கையிலும் உன்னை சுற்றி நடந்த பல விஷயங்களுக்கு முடிவு கொடுக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது. உன்னை தேடி வந்த பல துன்பங்களுக்கு உனக்கான நன்மைகளை தர வேண்டிய காலமும் உனக்கு வந்துவிட்டது. எல்லாமுமாக அத்தனை விஷயங்களையும் நீ கவனமாக இருந்து உனக்கானது உண்மையாக பெற நினைக்கும் இந்த நேரம் என் குழந்தை எதையுமே நினைத்து நீ கலங்கி கொண்டிருக்க கூடாது. எந்த கஷ்டங்களையும் காயங்களையும் நினைத்து என் குழந்தை நீ வருந்தி கொண்டிருக்க கூடாது. சாயப்பா உன் முன்னால் வந்து நின்று விட்ட பிறகு இதுவெல்லாம் உன் வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை என்று நினைப்பதை விட சாயப்பா தீர்வு கொடுப்பான் என்று நம்பி அந்த பிரச்சனைகளை கடந்து வர நீ கற்றுக்கொள்ள வேண்டும் அல்லவா. உன் வாசலில் உன்னுடைய இல்லத்திலிருந்து இறந்து போன ஒருவனுடைய ஆத்மா இத்தனை காலமும் நின்றது. ஆனால் இப்பொழுது இந்த ஆத்மா செல்ல வேண்டிய அவசியம் என்ன வந்தது என்பதையும் நான் உனக்கு சொல்ல வேண்டும். அவர்கள் இந்த அப்பாவிடம் என்ன சத்தியத்தை பெற்றுக்கொண்டார்கள், இதை கேட்டால் உன் கண்கள் ஏன் கலங்கப் போகிறது என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். எல்லாமே ஏதோ ஒரு மாயை போலத்தான் இந்த வாழ்க்கை நடந்து கொண்டிருக்கின்றது. எல்லா விஷயங்களும் ஏதோ ஒன்று போலத்தான் இந்த வாழ்க்கையில் உனக்கு ஒவ்வொன்றையும் எடுத்துச் சொல்லி கொண்டிருக்கிறது. உன்னை தேடி நான் வருகின்ற பொழுது உனக்கு எல்லாம் சரியாக நடக்கும் பொழுது நீ அத்தனையிலும் இருந்து உனக்கு மகிழ்ச்சியை நிச்சயமாக பெற்றுக்கொள்ளும் காலம் வரும்பொழுது நீ அத்தனையும் தாண்டி உனக்கு என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்பதனை கவனமாக நீ புரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா. எந்த சூழ்நிலையிலும் உனக்கு வெற்றி என்பது உறுதியாக கிடைக்கும். எந்த சூழ்நிலையும் மகிழ்ச்சி என்பது உனக்கு நிறைவாக கிடைக்கும். உன்னை தேடி இந்த அப்பா நின்றுவிட்ட பிறகு இந்த ஆத்மாவினுடைய அன்பையும் நான் உனக்கு சொல்லத்தானே வேண்டும். உனக்கு காவலாக நிற்கிறது என்றால் அந்த ஆத்மா உன் மீது கொண்ட அன்பு அவ்வளவு பெரியது. அந்த ஆத்மா உன் மீது வைத்திருந்த நம்பிக்கை எவ்வளவு பெரிய. இந்த ஆத்மா உன் மீது கொண்ட அன்பினாலும் நம்பிக்கையினாலும் உனக்கு ஒவ்வொரு விஷயங்களையும் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து கொண்டு தான் இருந்தது என்பதனை நீ மறக்காதே. உன் சாயப்பாவை எல்லாம் நான் கண்டு கொண்டேன். ஆத்மா இந்த உலகத்தில் தங்கி இருப்பதற்கு அனுமதி கிடையாது. அவர்கள் இன்று வந்து நிற்பதற்கு எந்த அனுமதியும் அவர்களுக்கு கொடுப்பதில்லை. அவர்கள் இன்று வந்து நிற்பதற்கு எந்த அனுமதியும் அவர்களுக்கு கொடுப்பதில்லை. அப்படியே ஒரு அனுமதி பெற்று அவர்கள் இங்கு வந்தாலும் இது அவர்கள் நரகத்தில் கால் வைத்தது போல நெருப்பில் வந்தது போலத்தான் அவர்களுக்கு இங்கிருக்கும். அப்படிப்பட்ட கஷ்டத்தையும் தாண்டி அவர்கள் இங்கு நின்று கொண்டிருக்கிறார்கள் என்னும் பொழுது நிச்சயமாக இந்த சூழ்நிலைகளை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அது மட்டுமல்ல, அவர்கள் இருக்கின்ற அந்த கஷ்டத்தை புரிந்து நாம் அவர்களை இங்கிருந்து அனுப்பி வைக்க வேண்டும் என்று உன் அப்பா நான் முடிவெடுத்திருந்தேன்.
நீ நினைக்கலாம், அப்பா அவர்கள் என் வீட்டில் உள்ளவர்கள், அவர்களை நினைத்து நினைத்துதானே இத்தனை காலம் கலங்கிக் கொண்டிருக்கின்றேனே. அவர்களின் வீட்டில் வாசல் நின்றால் உனக்கு என்ன? அவர்களில் எங்களை பார்த்து கொண்டாவது இருப்பார்களே. நீ எதற்காக இங்கிருந்து அனுப்பினாய் என்று கேட்கலாம். உன்னுடைய கேள்விகள் நியாயம்தான். ஆனால் யதார்த்தம் என்ற ஒன்று இருக்கிறது. வாழ்க்கையின் யதார்த்தத்தை எப்பொழுதுமே நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஒரு ஆத்மா இங்கு இருக்கக்கூடிய இடமல்ல. இந்த உலகத்தை விட்டு அவர்கள் சென்ற பிறகு அவர்களுக்கான இடத்தில்தான் அவர்கள் நிம்மதியாக இருக்க வேண்டும். எப்படிப்பட்ட நிலையில் அவர்கள் உயிர் போயிருக்கலாம், அதாவது சாதாரணமாக போயிருக்கலாம், அல்லது ஏகப்பட்ட கஷ்டங்களை தாண்டி அது போயிருக்கலாம். வேதனைப்பட்டு கூட அந்த உயிர் போய் இருக்கலாம். அப்படி இருக்கும் பொழுது மீண்டும் இங்கு வந்து வேதனைப்பட வேண்டும் என்று என்ன அவசியம் இருக்கின்றது? அவர்களுக்கென்று இருக்கின்ற இடத்தில்தானே அவர்கள் கால்களை சரியாக கீழே பதிக்க முடியும். நீ கீழே நிரும்பி இருக்கிறது என்று தெரிந்தால் உன் கால்களை கீழே பதிப்பாக. அதுபோலத்தானே அவர்களுக்கும் கீழே நெருப்பு இருக்கிறது என்று தெரிந்துமே அந்த காலை அதில் ஊன்றி நின்று உனக்கு நல்லதை செய்ய வருகிறார்கள் என்றால் அப்படி ஒரு நல்லது உனக்கு தேவைப்படுகிறதா என்று நீதான் யோசிக்க வேண்டும். அதை விடுத்து அவர்களை நான் விரட்டி விட்டேன் என்று நீ சொல்வதில் எந்த பயனும் இல்லை என்பதனை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். அவர்கள் இத்தனை நாளும் நின்றிருந்த பொழுது அவர்களை கண்ட இந்த அப்பாவிற்கு அது மிகுந்த மன கஷ்டத்தை கொடுத்தது. இப்படியும் கூட இவ்வளவு அன்போடு ஒருவரால் இருக்க முடியுமா? இருக்கும்போது இவ்வளவு அன்பை கொடுத்தவர்கள் உலகத்தை விட்டு சென்ற பிறகும் அதே அன்போடு அவர்களை அரவணைக்க நினைக்கிறார்களே என்று தானே இந்த சாயப்பா நானும் யோசித்து கொண்டிருந்தேன். ஆனால் நாட்கள் செல்ல செல்ல சில விஷயங்களை என்னவென்று உணர உணர மேலும் மேலும் பல துன்பங்களும் சோதனைகளும் வர வாழ்க்கையில் பல நியாயங்கள் இருந்து விட்டது. இனி என்னவாகும் ஏதுவாகும் என்பதனை எல்லாம் உணர்ந்து நமக்கு கிடைக்கக்கூடிய நல்ல விஷயங்களை நாம் சரியாக புரிந்து நம்மை தேடி இந்த வாழ்க்கை நமக்கு தரக்கூடிய அத்தனையும் என்னவென்று உணர்ந்து அதற்கு ஏற்றது போல நாமும் இந்த வாழ்க்கையை நம்முடையதாக மாற்றிவிட முயற்சி செய்ய வேண்டும். என் அன்பு குழந்தையே, எதற்காகவும் என் குழந்தை நீ வருந்தாமல் நின்றுவிட்டாலே அது போதும். சாயப்பா சொல்லும் ஒவ்வொரு சொல்லிலும் உன் வாழ்க்கையை நிச்சயமாக நீ மீட்டெடுக்க வேண்டிய காலம் இது என்பதனை நீ மறந்து விடாதே. என் அன்பு குழந்தையே, இந்த நேரம் இந்த விஷயம் இந்த அப்பாவின் அன்போடு அருளோடும் உனக்கு என்ன தர நினைக்கிறது என்பதனை நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டும். எல்லா இடத்திலுமே உனக்கு கிடைக்கக்கூடிய சிறு சிறு வாய்ப்புகளையும் உன்னை தேடி வருகின்ற சில மனிதர்களையும் எப்பொழுதுமே நாம் புரிந்து கொள்கின்ற நேரம். சாயப்பா சொல்லும் ஒவ்வொரு சொல்லையும் என் குழந்தை நீ கவனமாக ஏற்றுக்கொண்டால் எல்லாம் நிச்சயமாக என்னவென்று புரியும். ஒரு ஆத்மாவினுடைய அன்பை நீ புரிந்து கொள்ள வேண்டிய நேரம் இது. எல்லாவற்றையும் நாம் எளிதாக என்னவென்று நினைக்கும் இந்த காலம் நமக்கு நடக்கக்கூடிய பல விஷயங்களை நாம் என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த சாயப்பாவின் முன் நின்று உனக்கு எதையும் எடுத்துச் சொல்ல வேண்டி வருகின்ற இந்த நேரங்களில் நீ எந்த ஒரு உண்மைகளையும் தவிர்த்து விடக்கூடாது. உன்னை சுற்றி நான் வருவதையும் உனக்காக எப்பொழுதும் நான் இருப்பதையும் நீ நிச்சயமாக உணர்ந்து கொள்ளத்தான் வேண்டும். சாயப்பா எல்லாவற்றையும் சரிப்படுத்தி நீ நிச்சயமாக உணர்ந்து கொள்வாய். இந்த வாழ்க்கையை உனக்கு கொடுத்தது ஏராளம். இந்த அப்பாவினுடைய அன்பினால் உன் வாழ்க்கை நீ கிடைக்கப்பெற்றது ஏராளம். அப்படி இருக்கும்பொழுது உனக்கு இந்த உண்மையை இன்று சொல்லி விடுவதில் எந்தவித தயக்கமும் இல்லை. ஒரு தெய்வம் ஒரு ஆத்மாவை பற்றி பேசுகிறது என்ற சந்தேகம் உனக்கு வருமல்லவா? அதனால்தான் அப்பா சொல்கின்றேன், இந்த ஆத்மா நல்ல ஆத்மா, எந்த வகையிலும் உனக்கு கெடுதல் நினைக்க வரவில்லை. உனக்கு நல்லதை நினைத்து உன்னுடைய வாழ்க்கையில் பல சந்தோஷங்களை கொடுக்க வந்த ஆத்மா. அப்படி இருக்கும்போது இதனை நான் உனக்கு சொல்லிவிட வேண்டிய கட்டாயம் எனக்கு இருக்கின்றது. என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்று ஒவ்வொன்றையும் நான் உனக்கு எடுத்துச் சொல்லும் இந்த நேரத்தில் என் குழந்தை எக்காரணம் கொண்டும் தவிர்த்து விடாதே. சாயப்பா சொல்லும் எல்லா சொல்லிலுமே உனக்கு நிச்சயமான மகிழ்ச்சி காத்திருக்க வேண்டும். அப்படியானால் அப்பா எதற்காக இந்த ஆத்மா இங்கிருந்து சென்றது, அவர்களையே நீ அனுப்பி வைத்தாய் என்று கேட்கலாம். அப்பா சொன்னது போலத்தான், ஆத்மாக்கள் தங்கி இருப்பதற்கான இடம் இது கிடையாது. அவர்கள் இங்கு இருந்து விடவும் முடியாது. அதையும் மீறி அவர்கள் உனக்காக இருக்கிறார்கள் என்றால் நிச்சயமாக நீ எல்லாவற்றையும் என்னவென்று சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். எல்லா விஷயங்களையும் நிறைவாக என்னவென்று நீ தெரிந்து கொள்ள வேண்டும். எல்லாம் நன்மைக்கே என்று நீ நம்பினால் நிச்சயமாக நன்மைகள் உன்னை தேடி மீண்டும் மீண்டும் பெற வேண்டிய நேரம் இந்த அப்பா உன் வாழ்க்கையின் மீது அக்கறை கொண்டு உனக்கான நன்மைகளை எடுத்துச் சொல்ல வேண்டியும் உன் முன்னால் வந்து நிற்கிறேன் என்றால் இந்த இடத்தில் நான் உனக்கு தருகின்ற இந்த வாய்ப்புகளை நீ தவிர்க்கக்கூடாது. உன் இல்லத்தின் வாசலுக்கு வந்து நின்ற ஆத்மாவானது உன்னுடைய வீட்டில் பல நல்ல காரியங்களுக்கு காரணமாக இருந்து கொண்டிருந்தது என்பது உண்மை. இவர்களால் சுகமாக இருக்கிறாய், ஆனால் அவர்களோ வெளியில் நின்று கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அந்த கஷ்டத்தை பொருட்படுத்தவில்லை. தன் வீட்டில் இருப்பவர்கள் நிம்மதியாக இருக்க வேண்டும், சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு மட்டுமே அவர்கள் அங்கு நின்று கொண்டிருந்தார்கள் அல்லவா?
இந்த எண்ணங்களை எல்லாம் புரிந்து கொண்ட இந்த அப்பா முதலில் அவர்களை எங்கிருந்து அனுப்ப வேண்டும், அப்படியானால் அவர்களுக்குள் இருக்கின்ற கோரிக்கை என்ன என்பதனை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதனால் இந்த ஆத்மாவிடம் சென்று பேச நினைத்து, அப்படி இந்த ஆத்மாவிடம் நாம் பேசியபோது அந்த ஆத்மா எனக்கு சொன்ன விஷயங்கள் கடைசியில் நானே அந்த ஆத்மாவிற்கு ஒரு சத்தியத்தை கொடுக்கும்போது ஒரு நிலைக்கு கொண்டு வந்து விட்டது. நான் என்னவென்று சொல்லும் வரை சற்று பொறுமையாக அவசரப்பட வேண்டாம், எந்த ஒரு முடிவையும் அவசரப்படுத்தி எடுத்து விடாதே என்று அந்த ஆத்மா சொல்லி இருக்கின்றது. அடுத்ததாக ஒன்று சொல்லி இருக்கிறது, அது அடுத்த வாரம் உனக்கு நான் சொல்கின்றேன் தெளிவாக. நிச்சயமாக எல்லாம் நல்ல நல்ல ஒரு முடிவாக இருக்கும் என்று நம்பு. எல்லாம் நல்லபடியாகவே நடக்கும். ஓம் சாய்ராம். நன்றி, வணக்கம்.